பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இலங்கையில் உள்ள நடைமுறையில் உள்ள சட்டங்களை நாம் பார்க்கின்ற பொழுது குற்றவியலோடு தொடர்பான சட்டங்கள் ஒன்றிருக்கிறது. அதே போன்று அவசரகால நிலைமைகள் பிறப்பிக்கப்படக்கூடிய அவசரகால நிலை சட்டங்கள் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதே போன்று இதற்கு மேலதிகமாக பயங்கரவாத தடை சட்டம் PTA என்ற ஒரு விடயம் இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விடயம். உண்மையில் இந்த PTA தொடர்பான பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான பல எதிர்ப்பு கோஷங்கள் பரவலாக இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல புத்திஜீவிகள், அமைப்புகள், அரசியல் கட்சிகள், சட்டத்தரணிகள் என்று பலரும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ள பாரதூரமான விடயங்களை கருத்தில் கொண்டு அது மக்கள் நலனை பாதிக்கின்ற பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்ற விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த விடயங்கள் எதிர்ப்பு கோஷங்களாக சமூகத்தில் முன்வைக்கப்பட்டு வருவதை நாம் எல்லோரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற அந்த விடயம் இவ்வாறு ஏனைய சட்ட நடைமுறையிலிருந்து வேறுபடுகிறது என்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனது மக்கள் நலன் சாராத ஒரு விடயமாக நோக்கப்படுகிறது என்று நாம் அவதானிப்போமானால் உண்மையிலே குற்றவியல் சட்டம்ங்கிறது சாதாரணமாக சமூகத்தில் நடைபெறுகின்ற குற்றங்களுக்காக வழங்கப்படுகின்ற தண்டனைகள் அந்த குற்றவியல் சட்ட நடைமுறைகள் கூடாக வழங்கப்படுகிறது. குற்றவியல் சட்ட நடைமுறைகள் என்று வருகின்ற பொழுது அதுக்கு ஒரு படிமுறை ஒழுங்குகளுக்கூடாக ஒரு முறையான ப்ரொசீஜருக்கூடாக அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். அதில் குறிப்பிடப்படுற விடயம் குற்றவியல் சட்டத்திற்கூடாக ஒருவரை கைது செய்தால் அவரை 24 மணி நேரத்துக்குள் தடுப்பு காவலில் வைத்திருக்கலாம். 48 மணி நேரத்துக்குள் அவரை நீதிமன்றத்துக்குள் ஆஜர்படுத்த வேண்டும். அதன் பிறகு நீதிமன்ற நடைமுறைகளுக்கூடாக அந்த குற்றத்தின் தன்மைகளை நீதிபதிகள் ஆராய்ந்து நீதிமன்ற நடைமுறைகளுக்கூடாக அந்த விடயங்கள் பின்னர் அமுல்படுத்தப்படும் என்கிற விடயம் அது சாதாரண குற்றவியல் சட்டத்தோடு தொடர்பான விடயம். அதே நேரம் எமர்ஜென்சி லோ என்று நாம் சொல்லக்கூடிய அவசரகால நிலை சட்டத்தை எடுத்து நோக்கினால் அது நாட்டில் ஏற்படுகின்ற சில அரசியல் நெருக்கடியான சூழ்நிலையில் ஜனாதிபதி கூடாக பொலிஸ்மா அதிபரினால் அந்த அவசரகால நிலைமைகளின் போதான அவசரகால நிலை சட்டங்கள் பிறப்பிக்கப்படும். சில ஊரடங்கு சட்டங்களும் இதனூடாக அமல்படுத்தப்படும். இது ஒரு தற்காலிக தீர்வாக சில வேளைகள் அது பல நாட்களாகவும் பல மாதங்களாகவும் அது நடைமுறைப்படுத்தலாம். என்றாலும் இவைகளுக்கு மேலதிகமாக இலங்கையில் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது உண்மையிலே இலங்கை வரலாற்றை நாம் எடுத்து நோக்கினால் 1970-78 ஆண்டு காலப்பகுதியில் JR ஜெயவர்தனாவுடைய அந்த ஆட்சி காலப்பகுதியில் தான் தமிழீழ விடுதலை புலிகள் LTT அமைப்பினுடைய உருவாக்கம் அதனோடு சார்ந்த பயங்கரவாத செயற்பாடுகள் இலங்கையில் நடாத்தப்பட்ட விடயங்கள் பல ஆங்காங்கே குண்டுவெடிப்புகள் பயங்கரவாத குற்றச்செயல்களோடு தொடர்பான விடயங்கள் கடந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த காலப்பகுதியில் ஒரு தற்காலிக ஏற்பாடாக 1979 ஆண்டு இலங்கை பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் அமுல்படுத்தப்பட்டு பிறகு 1982 ஆண்டிலிருந்து இன்று வரை ஒரு நிரந்தர சட்டம் மூலமாக இலங்கையுடைய சட்டக்கோவையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இடம் பிடித்திருக்கிறது. உண்மையிலேயே ஏனைய சட்ட நடைமுறைகள் ஏன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாம் நீக்க வேண்டும் என்று கூறுகிறோம் என்றால் உண்மையிலேயே ஏனைய சட்ட நடைமுறைகளுக்கு விட பல விடயங்களில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் விலகி காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யலாம் என்கிற விடயம், அதாவது இவர் செய்த செயலோ அல்லது தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகமோ இது ஒரு பயங்கரவாத செயலோடு தொடர்பான விடயம் என்று காரணம் காட்டி அதில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது என்ற அடிப்படையில் ஒரு சாதாரண போலீஸ் உத்தியோகத்தர் கூட ஒரு நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த PTA கூடாக கைது செய்யலாம். அவருடைய தண்டனைகளோ அல்லது அவருடைய செயற்பாடுகளோ நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இங்கு இல்லை. சந்தேகம் வந்தாலே அவரை அரெஸ்ட் பண்ணலாம் என்கிற ஒரு விடயம் ஒரு பாரதூரமான விடயம்.
போலீஸ் உத்தியோகத்தர் மாத்திரமல்ல, அது இன்னும் சொல்லப்போனால் சாதாரண ஊர்காவற்படைத்துறை ஃபோம் காட்டுக்கு கூட இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சந்தேகத்தின் அடிப்படையிலும் இந்த பிடிஐ கூட கைது செய்யலாம். இராணுவ உத்தியோகத்தர்கள், இராணுவ அதிகாரிகள் கைது செய்யலாம் என்ற விடயம் உண்மையிலேயே பாரதூரமாக இந்த சந்தேகம்ங்கிறத அடிப்படையாக கொண்டு தேவையற்ற அடிப்படையில் பல நபர்கள் பல விடயங்களுக்கூடாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது இங்குள்ள ஒரு குற்றச்சாட்டு. அதேபோல் ஒரு நீதிமன்ற தடுப்பு காவல் உத்தரவு இல்லாமல் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துறதுக்கு முன்னர் இந்த பிடிஐ கூடாக 72 மணித்தியாலங்கள் ஒருவரை தடுப்பு காவலில் தடுத்து வைத்திருக்கலாம். 72 மணித்தியாலங்கள் என்று சொல்கின்ற பொழுதோ 3 நாட்கள் ஒருவரை தடுத்து வைக்கின்ற இந்த சூழ்நிலையில் எதுவும் நடக்கலாம். அவருக்கான தண்டனைகள், சித்திரவதைகள் எதுவும் நடக்கலாம் என்கிற ஒரு விடயம் ஒரு குற்றச்சாட்டு. பிறகு நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் 3 மாதங்களிலிருந்து 18 மாதங்கள் வரை அதை இன்னும் நீடிக்கலாம் என்கிற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த தடுப்பு காவல் உத்தரவையை நீதிபதி தான் பிடிஐ கூடாக பயன்படுத்தணுங்கிற ஒரு விடயமும் இல்லாமல் சாதாரண அரசியல்வாதிகள், ஒரு அமைச்சர், ஒரு பாதுகாப்பு அமைச்சர் கூட ஓர்டர் போடலாம் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யுங்கள் என்று. இவ்வாறான இந்த விடயங்கள் தான் ஒரு பாரதூரமான மக்கள் நலனை புறக்கணிக்கின்ற, மக்கள் நலன் சாராத விடயமாக பார்த்து இந்த சட்டம் முற்றுமுழுதாக இலங்கையுடைய சட்டக்கோவையிலிருந்து இல்லாமலாக்கப்படணும் என்கிறது தான் பலரது பரவலான எல்லோருடைய கருத்தாடல்களும் விழிப்புணர்வுமாக இருக்கிறது. கடந்த கால அரசாங்கங்களை எடுத்து நோக்கினாலும் இந்த பிடிஐ தொடர்பான விடயத்தில் இதற்கு மாற்றீடான பல விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். பிடிஐ இருக்கின்ற பொழுது சிடிஏ, கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம், இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலங்களும் கடந்த கால அரசாங்கங்களில் முன்மொழிவுகளாக கொண்டு வரப்பட்டதை நம்ம அதை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பிறகு அண்மைய காலங்களில் ஆன்டி டெரரிசம் ஆக்ட், ஏடிஏ என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த விடயங்கள் கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டு தற்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. உண்மையிலேயே தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கடந்த காலமுடைய அரசியல் செயற்பாடுகளில் இருந்து அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வரைக்கும் நாம் அவதானித்து வருகிறோம். உண்மையிலே இந்த பிடிஐ கூடாக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஜேவிபி சார்ந்த உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் மூலம் ஜேவிபிக்கு ஒரு அதிகமான அனுபவங்கள் இருக்கிறது. அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் இந்த ஜேவிபி கட்சி கடந்த காலத்தில் இருக்கிறது. அதனால் இதனுடைய பாரதூரத்தை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்களை அவர்கள் முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்று தேர்தல் விஞ்ஞாபனம் வரைக்கும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை கொண்டு தொடர்ந்து அவர்களும் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாறி மாறி சொன்னாலும் ஒரு கட்டத்தில் இது முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்ற மக்கள் அழுத்தம் காரணமாக வர முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும். உண்மையிலேயே இந்த சட்டங்களை, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பொதுவாக ஒரு நாட்டில் இருக்கிற அரசாங்கம் தனக்கு சார்பாக, தனக்கு எதிரான கோஷங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் புரட்சிகள் ஏற்படுகின்ற நேரம் இந்த சட்டத்தின் மூடாக அதை அடக்குகின்ற இந்த ஒரு சர்வாதிகார போக்கின் அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை அரசாங்கங்கள் பிரயோகிக்கின்றன. சாதாரணமான குற்றவியல் நடைமுறையில் விசாரிக்கப்பட வேண்டிய விடயங்களை பயங்கரவாத செயலாக சித்தரித்து பிழையான முறைகளில் வழிபடுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த சட்டம் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் பரவலான எதிர்பார்ப்பு சுட்டிக்காட்டு. ஆகவே இப்போ இந்த சட்டங்கள் பொதுவாக ஒரு நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிரான கோஷங்கள் வருகின்ற ஒரு ஜனநாயக வழிமுறை கூடாக புரட்சிகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று மக்கள் எதிர்ப்பலைகள் வருவது இயல்பு. ஜனநாயக வழிமுறைகள் அது ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயம். மக்களுடைய போராட்டம் என்பது வேலையில்லா பிரச்சனை தொடர்பான விடயங்கள், அதே போன்று வாழ்வாதார பிரச்சனையோடு தொடர்பான விடயங்கள், பொருட்களுடைய விலையேற்றம் தொடர்பான பொருளியல் சார்ந்த பிரச்சனைகள், அதே போன்று ஏனைய சம்பள அதிகரிப்பு தொடர்பான போராட்டங்கள். இவ்வாறான போராட்டங்களை மக்கள் வருகின்ற நேரம் அரசாங்கங்கள் தங்களுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மக்களை ஒடுக்குகின்ற ஒரு சட்டம் மூலமாக இந்த பிடிஐ இலங்கையில் அவதானிக்கப்படுகிறது என்பதுதான் பரவலான எதிர்பார்ப்பு. அதே நேரம் கடந்த காலத்தில் ஒரு தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த செயற்பாடுகள் தற்போது இல்லை. பயங்கரவாத ஒரு நாட்டுக்கு எதிராக, ஒரு அரசுக்கு எதிரான, அரசின் இறைமையை பாதிக்கின்ற ஒரு பயங்கரவாத செயல்களை
செய்கின்ற ஒரு அமைப்பினர் 2009ஆம் ஆண்டோடு இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்காலத்தில் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை. அந்த அமைப்புள் சார்ந்த பலர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு தற்போது ஜனநாயக நீரோட்டத்துக்கூடாக பலர் அரசியல் ரீதியாக தங்களை மக்கள் பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். அதனால் இலங்கையுடைய எதிர்கால போக்கு என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை என்பதுதான் ஒரு பரவலான விஷயம். அதே போன்று சில ஆங்காங்கே சில இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பவர்கள் சில குற்றச்செயல்களை முன்னுதாரணங்களாக காட்டி இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து நீடிப்பதற்கான பல ஒழுங்குகளை செய்யக்கூடிய விடயங்களும் நாம் அவதானிக்கின்றோம். என்றாலும் இலங்கையுடைய வரலாற்றில் கடந்த காலத்தை போன்று தற்போது அவ்வாறான இந்த பயங்கரவாதத்துக்கான தேவைகள் இல்லை என்பதுதான் எமது எதிர்பார்ப்பு. ஆகவே இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் என்கின்ற இந்த விடயம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும். இதற்கான மக்கள் விழிப்புணர்வுகளை எம்மை போன்ற சமூக ஆர்வலர்கள், அதே போன்று அரசியல் கட்சி சார்ந்த உறுப்பினர்கள், இந்த சட்டத்துறை சார்ந்த நிபுணத்துவமிக்க சட்டத்தரணிகள், சட்டத்துறை சார்ந்த சட்ட வல்லுநர்கள், அதே போன்று அரசியல் ரீதியான ஆர்வங்களை கொண்டிருக்கின்றவர்கள் மக்கள் மத்தியில் இவ்வாறான விடயங்களை விழிப்புணர்வுகளாக கொண்டு சென்று இந்த பிடிஏயை இல்லாமலாக்குவதற்கான அத்தனை நடவடிக்கைகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் கூடிய கரிசனையை செலுத்தி இவ்வாறான இந்த சட்டமூலத்தை இதில் உள்ள பாரதூரத்தை உணர்ந்து மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு எல்லோரும் நமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் எமது எதிர்பார்ப்பும் கூட.